அத்தை என்ற ஓர் அற்புதமான உறவு. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் மனம் விட்டு பேசி நம் சுகதுக்கங்களை பகிர அத்தை எப்போதும் அற்புத தேவதை. இப்பொழுது ஒரு குழந்தை போதும் என்று எல்லோரும் எண்ணுவதால் அத்தை என்ற உறவு எதிர்காலத்தில் நம் குழந்தைகளுக்கு தெரியாமல் கூட போய்விடும். நான் இங்கே குறிப்பிடுவது பொதுவான அத்தைகளின் சிறப்புகள், என் காலத்திய அத்தைகள். இப்போது சில அத்தைகள் சொத்துக்காக சித்தப்பாக்களாக மாறுவது நான் விவரிக்கும் அத்தைகள் கேட்டகரியில் வராது. இருந்தாலும் இன்றும் கூட பல குடும்பங்களில் அண்ணன் தங்கை அக்கா தம்பி உறவுகளில் பாசமழை பொழிகிறது. அத்தகைய மனநிலை ரியல் கிஃப்ட். இனி அந்த கால அத்தைகளின் எங்கள் கிராமத்தில் நாங்கள் ரசித்த சிறப்பம்சங்கள். பாசமலர் படத்துக்கு போகும்போதே அழுதழுது தலை வலிக்கும் என்பதால் அனாசின் மாத்திரை வாங்கி முந்தானையில் முடிச்சிட்டு தியேட்டருக்கு கொண்டு போன அத்தைகள் இருந்தார்கள். எம் மகளை கட்டிக்கடா என்றபடியே அண்ணன் மகன்களை தொட்டு கொஞ்சி முத்தமிட்ட அத்தைகள் இருந்தார்கள். சின்ன பாத்திரத்தில் கரித்துண்டுகள் நீந்தும் கோழி குழம்பை இடது கையால் பிடித்து முந்தானை சேலையால் மூடிக்கொண்டு வந்து பையனுக்கு கொடுங்க அண்ணி என்று கொடுத்துவிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள். மருமகன்களின் பிறந்த நாட்களில் அத்தை தரும் சில்லறை காசுகளை மறுதளித்தால் கண்கள் நிறைந்த அழுகையாய் மூக்குறிஞ்சியபடி காசை வாங்கிக்கடா என்று கெஞ்சிய அத்தைகள் இருந்தார்கள். குளிக்க மறுத்து ஓடிப்போகும் அண்ணனின் சிறு மகன்களை துரத்தி போய் பிடித்து வந்து சிரிப்பு காட்டி எண்ணெய் தேய்த்து குளிக்க வைத்த அத்தைகள் இருந்தார்கள். இடுப்பில் தூக்கி சுமந்து போய் திருவிழாவில் மருமகன் அழுவதை காணப்பெறாமல் ராட்டினத்தில் சுற்றும் சுகத்தையும் கொடுத்த அத்தைகள் இருந்தார்கள். எஸ்எஸ்எல்சி முடித்து பாலிடெக்னிக் சேர்க்க பணம் குறைந்து கை பிசைந்து நின்ற நேரத்தில் இதை வச்சு காலேஜில் சேர்த்துங்க அண்ணி, அப்புறமா பார்த்துக்கலாம் என்றபடி எண்ணெய் இறங்கிய கல்லுக்கம்மலை கலட்டி கொடுத்து போன அத்தைகள் இருந்தார்கள். வெட்கத்தில் நெளிந்தபடி உடைந்த விடலை குரலில் பேசும் மருமகனின் அரும்பு மீசை பூனை மயிர்களை செல்லமாய் பிடித்தெழுத்தபடி என் மருமவனே வயசுக்கு வந்துட்டேடா என்று கிண்டல் அடித்து கூச வைத்த அத்தைகள் இருந்தார்கள். சகோதரனின் பிள்ளைகளுக்கு பெரியம்மை வந்த காலத்தில் மாரியம்மனுக்கு வேண்டிக் கொண்டு மண் சோறு தின்ற அத்தைகள் இருந்தார்கள். என் மவனுக்கு பொண்ணு கொடுக்காம பெறத்துக்கு கொடுக்கிறியே சண்டாளா என்று அண்ணனிடம் சண்டையிட்டு போன அத்தைகள் இருந்தார்கள். போகட்டும், இரண்டாம் மகனுக்காவது பொண்ணை கட்டி கொடுத்திடணும், எப்படியாவது சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு மூஞ்சியை தூக்கி வைத்துக்கொண்டு மூக்கு நுனியில் கண்ணீர் வடித்தபடி மூத்தவனின் திருமணத்தில் பாத்திரங்களை விலக்கி கொடுத்த அத்தைகள் இருந்தார்கள். அண்ணன் பாவம் நொடிஞ்சு கிடக்குது, எனக்கு வீடெல்லாம் வேண்டாம், அண்ணனுக்கே கொடுத்துடுங்க, உங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் என்று தகப்பனிடம் அண்ணனுக்காக மன்றாடிய அத்தைகள் இருந்தார்கள். எல்லாம் தொலைந்து கூட்டு குடும்பங்கள் அழிந்து போய் காங்கிரீட் கூடுகளுக்குள் பிழைத்து கிடக்கும் ஒற்றை பிள்ளை குடும்பங்களின் அடுத்த தலைமுறைக்கு வாய்க்கப் போவதே இல்லை அத்தைகளின் பாச பெருமலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டோரி டைம் வித் வினிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.